ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட் மாஸ்டர். ஃபுட் மாஸ்டர் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல உருளைக்கிழங்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம உருளைக்கிழங்க கொஞ்சம் தண்ணியில் போட்டால் மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் மெலிசாமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இதை உருளைக்கிழங்க நம்ம நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு நம்ம துணியை போட்டு நல்லா ஒத்தி எடுக்கணும். ஸோ ஈரம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். கட் பண்ணியிருக்க உருளைக்கிழங்க ஒரு பவுலில் போட்டு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிறோங்க. உப்பு நீங்கள் மீடியமாக போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டால் உப்பு கறிக்கும். ஸோ உருளைக்கிழங்குனாலே ஜென்ரலாகவே உப்பு கம்மியாக தான் போடணும். ஒவ்வொரு காய்க்கும் ஒரு தன்மை இருக்கும். ஸோ நம்ம உருளைக்கிழங்குக்கு உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ இது கூடவே நம்ம என்ன பண்ணுறோம், கார்ன்ஃப்ளவர் போடுறோம். வேறு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ரைஸ் ஃப்ளோர்லாம் போடும்போது அது அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்லுவாங்க, பட் அந்த அளவுக்கு இருக்காதுங்க. ஸோ வெறும் கார்ன்ஃப்ளவர் போட்டாலே போதுமானது. ஸோ இது ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி பார்த்துக்கணும், இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது மட்டும்தான் கோட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ வானலை எடுத்து தேவையான அளவு நம்ம ஆயிலை போட்டுட்டு, ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை போட்டு பொரிக்க போகிறோம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா உருளைக்கிழங்கு வெந்துடும். பட் ஆனால் உள்ளே அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ எது பண்ணாலுமே லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும் தான் பண்ணுவோம், எஸ்பெஷலி இந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸ்லாம். ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்களுக்கு நம்ம உருளைக்கிழங்கு பொரிச்சு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்காதுங்க. அதுவே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பொரிச்சு தரோன்னு சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா அந்தளவுக்கு பேரில் அடிக்ட் ஆகிருக்காங்க இவங்க. ஸோ குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் தான். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோடு நம்ம கெச்சப் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெசார்ட்லாம் போகும்போது பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அண்ட் கொக்கோகோலா சாப்பிடும்போது அது காம்போவாக கொடுப்பாங்க. அப்போ சூப்பராக இருக்கும். ஸோ அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, வேண்டா விருப்பா பிள்ளையை பெற்று காண்டா மிருகன்னு பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வெறும் உருளைக்கிழங்க மட்டும் பொரிச்சு வச்சுட்டு அதுக்கு பேர் மட்டும் ரொம்ப ஸ்டைலிஷாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்னு சொல்கிறோம். பட் எனிவே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்னு சொல்லும்போது பேரே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. எனக்கு பர்சனலாகவே இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.